பைரவியில அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சஞ்சய் ஆறுமுகத்தை பயங்கரமா கடுப்பேத்தி விட்டுட்டாரு. ஆறுமுகம் ஃபோன் பண்ணியும் பைரவி போனை எடுக்கல. ஆறுமுகம் என்னென்னமோ யோசிச்சுட்டு நேரா சஞ்சய் வீட்டுக்கு வர்றாரு. கதவை எட்டி ஒரு உதைக்கிறாரு. கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறாரு. பைரவி வேற இங்க இல்ல. கையில பிராக்சர்னு சஞ்சய் பொய் சொல்லியிருந்தாரு. ஆறுமுகம் அதை உண்மையாக்கிட்டு தான் வீட்டுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஸ்னேகா இங்க சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அடுத்த கட்டமா நேரா சிந்து கிட்டேயே போய் பேசுறாங்க. இங்க பாரு, நீயே சிவாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சிவாவோட வாழ்க்கையில இருந்து வெளியே போயிட்டேனா நான் சிவாவை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இல்லைன்னா காலம் முழுக்க ஜெயில இருக்க வேண்டியதுதான். நீ சிவாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சிவாவோட வாழ்க்கையில இருந்து வெளியே போ. இப்போ சிவா கட்டின தாலிய இங்கேயே கழட்டி கொடு அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. சிந்து தான் பதிலுக்கு பதில் பேசுவாங்களே, ஆனா என்னன்னு தெரியல, இப்ப பேசாம அமைதியா தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்ப நீ தாலிய கழட்டி கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. என்ன இவ பைத்தியம் மாதிரி பேசுறா அப்படிங்கிற மாதிரியே சிந்து ஸ்னேகாவை பாக்குறாங்க. ஸ்னேகா சும்மா இல்லாம சிந்துவோட தாலிய கலட்டவே ட்ரை பண்றாங்க. ஸ்னேகா எந்த அளவுக்கும் இறங்குவாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா என்ன, ஒவ்வொரு தடவையும் ஸ்னேகா போடுற பிளானு ஒரே சொதப்பல்ல தான் போய் முடியுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுது, சிந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.